ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித்துச்சில்லை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன், ஒரு அருமையான கார்லிக் மட்டன் லிவர் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது பூண்டு வச்சு தான் லிவரை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்ப்போம். நல்லா சிம்பிளாகவும் அழகாகவும் எப்படி நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறது இந்த வீடியோவை பார்க்கலாம். கார்லிக் மட்டன் லிவர் ஃப்ரைக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து 1 கிலோ மட்டன் லிவரை வாங்கி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேவையான ஆனியன் ஒரு 200 கிராம், எலுமிச்சைப்பழம் 2 பீஸ், பூண்டு ஒரு 50 கிராம், கொடமிளகாய் ஒரு பெரிய சைஸில் 2, எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். பூண்டை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் என்ன அடுப்பை பற்ற வச்சு அதில் நாம் வந்து ஆயில் ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். அதை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல வந்து சோம்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். இதை போட்டு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கார்லிக்கை வந்து அதாவது பூண்டை வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கார்லிக் லிவர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து கார்லிக்கை வந்து முதல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாசனை ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம குடமிளகாய் தள்ளி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆனியனை நல்லா வச்சு அதையும் அதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. நல்லா ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் அதை அதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வேக வச்சுருக்கிற மட்டன் லிவரை வந்து இதோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து டாஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெங்காயம் அளவுக்கு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக ஒரு 100 ml வாட்டரை ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க லெமன் ஜூஸ் 2 பீஸை வந்து புளிஞ்சு விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா அழகாக ரோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறோம்னா எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.